டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இந்த மாடல் சம்மு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது. இது ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ வந்து பிஐ போல் 2 மடங்கு வேலை செய்பவர். 2 பேரும் சேர்ந்து வந்து 24 நாளில் முடிக்கிறாங்கன்னா, ஏ மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து குத்துக்கிட்டு தான் இது இருக்குது. ஏ வந்து பிஐ போல் 2 மடங்கு வேலை செய்பவர் அப்படின்னா என்ன சொல்லலாம். ஏ வந்து ஒருத்தர், ஓகேவா. ஒரு ஏ வந்து 2 பிக்கு வந்து ஈக்குவல். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணலாம். ஏ பை பி ஈக்குவல் டு பி இந்த பக்கம் கட்டு வந்துடலாம் இல்லையா. 2/1 வரும். ஏ பை பி ஈக்குவல் டு 2/1. அப்படி அப்படியே ரேஷியோ பண்ணனா வரும். A/B வந்து 2:1. இது வந்து ஏறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக கூட இது ஏறிக்கலாம் இல்லையா. இங்கே பாருங்கள். ஏ என்பது பி அப்போ 2 மடங்கு வேலை செய்பவர். பி வந்து 1 மடங்கு வேலை செய்கிறாருன்னா ஏ வந்து 2 மடங்கு வேலை செய்வார். ஓகேவா. இங்கே வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்குனாலே நம்ம வந்து 2 விஷயம் தான். ஏற்கனவே நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு ஓகேவா பர் டே எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஒர்க் வந்து முடிக்கிறாங்க ஒருத்தர், இது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஒர்க்கு, மொத்தமாக வேலை என்ன டோட்டல் ஒர்க்கு, இது 2 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இது 2 கண்டுபிடிச்சாலே சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள். இதுதான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்கன்னு சொன்னாலே அதுதான் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கும். அதுதான் அதோட ரேஷியோ தான் ஒர்க் எஃபிஷியன்சி. இது வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். டைம் எஃபிஷியன்சினா அந்த ஒர்க் எஃபிஷியன்சி அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா டைம் எஃபிஷியன்சி. இந்த சம்முக்கு வந்து தேவைப்படாது. ஆனால் தெரிஞ்சுக்கிங்களேன். சில சம்மில் வந்து டைம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமை வந்து திருப்பி போட்டிங்கன்னா நம்ம வந்து ஒர்க் எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த சம்முக்கு இது தேவைப்படாது. தெரிஞ்சுக்கோங்க இதை. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து 2 பங்கு முடிப்பார்னு அர்த்தம். பி வந்து 1 பங்கு முடிப்பார்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு முடிக்கிறோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது. இங்கே பாருங்கள். ஒரு நாளைக்கு ஏ வந்து 2, பி வந்து 1. அப்போ 2 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க. 3. ஒரு நாளைக்கு 3. எத்தனை நாள் சேர்ந்து முடிக்கிறோன்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. 24 நாள். அப்போ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72. ஓகேவா. டோட்டல் ஒர்க்குனது 72. டோட்டல் ஒர்க் வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இங்கே பாருங்கள். 24. பி வந்து ஒரு நாளைக்கு 2 முடிக்கிறாரு. அப்புறம் வந்து ஏ வந்து 1 முடிக்கிறாரு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தப்பு. இது வந்து தப்பாக விடும். ஏன் வந்து 24 நாளைக்கு வந்து 2 பேர் சேர்ந்து தானே முடிக்கிறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க. 2த்தையும் ஆட் பண்ணி தான் போடணும் இல்லையா. அப்போ 3 24 × 3 தான் போடணும். அப்படி பார்த்தா டோட்டல் ஒர்க் வந்து 72. வந்து நான் சொன்னேன் இல்லையா 2 விஷயம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு முடிக்கிறாங்க கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து கேள்வியோட இப்போ நான் கேட்குறான்னு போனால் நமக்கு ஆன்சர் வந்து தானாகவே கிடச்சிரும். இப்போ பாருங்களேன். ஏ மட்டும் வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பார், இதுதான் கேள்வி. இப்போ வந்து டோட்டல் ஒர்க்குன்னு இது. டோட்டல் ஒர்க் வந்து 72. டோட்டல் ஒர்க்கு 72. பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பார், 2 பங்கு முடிப்பார். பை 2 போட்டு அடிச்சா என்ன வரும், 36 நாளில் முடிச்சிருவார். ஆன்சர் இது 36. ஏ வந்து 36. பி பாருங்களேன். ஏ வந்து 36, பி வந்து 72. டோட்டல் ஒர்க்கு ஒரு நாளைக்கு 1 பங்கு முடிப்பார். இப்போ நான் வரும் 72. அவர் 72 நாள் தான் அவர் முடிப்பார். இப்போ ஏ 36, பி 72. இது அப்படியே 36 டேபிள் ஆச்சுன்னா வரும் 1:2. இதானே இது டைமோட ரேஷியோ. இது இங்கே இருக்குது பாருங்கள். இதான் நான் சொன்னேன். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இது வந்துருன்னு சொன்னோம் இல்லையா. அதான் டைமோட ரேஷியோ வந்து 1:2. சரி ஓகே. ஏ வந்து 36 நாள் முடிப்பார். ஆன்சர் வந்து 36. இது கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா டைம் அண்ட் ஒரு சின்ன பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சம்ஸ்லாம் பற்றி நமக்கு கிளியராக புரிஞ்சிடும்.